கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். இந்த கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கை பொறுத்தவரை ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அல்லது ஒரு சிஜேஎம் அல்லது ஒரு ஏஎஸ்ஜே அல்லது ஒரு ஏடிஜே அல்லது ஒரு டிஜே, இதுதான் வரிசை முறை. கீழிருந்து மேலாக பார்க்கின்ற பொழுது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், அதற்கு மேலே சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், ஒரு ஜேஎம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும், 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க முடியும். ஒரு சிஜேஎம் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும். ஒரு ஏஎஸ்ஜே அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முடியும். ஒரு ஏடிஜே டிஜே இருவரும் சட்டத்தின்படி உயர் நீதிமன்றத்துடைய அனுமதி பெற்று தூக்கு தண்டனை வரை விதிக்க முடியும். உயர் நீதிமன்றத்தினுடைய கன்ஃபர்மேஷன் வாங்கணும். அண்டர் செக்ஷன் 366 சிஆர்பிசியின் படி ஏ என்ற ஒரு அக்யூஸ்டுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் பட்சத்தில் அது குறித்து தனது தீர்ப்போடு சேர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு ரெஃபர் பண்ணணும். கேஸ் பண்டலை அனுப்பி வைத்த பிறகு உயர் நீதிமன்றம் அவற்றை பரிசீலனை செய்த பிறகு அதை உறுதிப்படுத்திய பின்பு அதனுடைய உறுதிப்படுத்தப்பட்ட தன்மையை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு, டிஜே கோர்ட்டுக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகு அந்த அக்யூஸ்டுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படும். அப்ப ஒரு ஏடிஜே டிஜேவை பொறுத்தவரை ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை வரை விதிக்க முடியும். அப்ப ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா என்ற வார்த்தைக்கு என்னங்க, ஒரு தூக்கு தண்டனையும் விதிக்க முடியும். ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் பை தி ஹைகோர்ட், அந்த ஒரு வார்த்தை மிக முக்கியம். இரண்டாவது, தூக்கு தண்டனை விதிக்கும் பட்சத்தில் அரிதிலும் அரிதான வழக்குகளில் மட்டுமே தூக்கு தண்டனை விதிக்க முடியும். டெத் சென்டென்ஸ் அல்லது கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லுவோம். அப்ப அரிதிலும் அரிதான வழக்கில் மட்டும்தான் தூக்கு தண்டனை விதிக்க முடியும். பச்சான் சிங் வழக்கு எடுத்துக்காட்டு, பச்சான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். In rarest of rare cases only the capital punishment can be passed. அப்ப இந்த ஸ்டேஜை பொறுத்தவரை முதலில் ஒரு சம்பவம், குற்ற சம்பவம் நடைபெற்றிருக்க வேண்டும். அது பெயிலபிளா நான் பெயிலபிளா, அது காக்னிசபிளா நான் காக்னிசபிளா. அப்ப சிஆர்பிசியை பொறுத்தவரை 2 ஷெட்யூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 56 படிவங்கள். இவ்வாறு சிஆர்பிசியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம அப்ளை பண்ணியே ஆகணும். அப்ப பேஸ் என்ன, அதுதான் முக்கியம். 484 சட்டப்பிரிவுகள், 37 சாப்டர்ஸ், 56 படிவங்கள், 2 இணைப்பு பட்டியல். அப்ப 484 சட்டப்பிரிவுகள் 37 சாப்டராக பிரிக்கப்பட்டிருக்கிறது, 2 ஷெட்யூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 56 படிவங்கள் இருக்கிறது. அதுல 56 படிவங்கள், 2 அப்பெண்டிக்ஸ். அதுல முதல் அப்பெண்டிக்ஸ் எடுத்துங்க, ஷெட்யூல், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எடுத்துங்க. அந்த முதல் ஷெட்யூலை பொறுத்தவரை முதல் இணைப்பு பட்டியலில் 6 காலங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 காலங்கள்ல வரிசை எண், அஃபென்ஸுடைய பெயர், அது எந்த செக்ஷன்ல, அது பெயிலபிளா நான் பெயிலபிளா, அது காக்னிசபிளா நான் காக்னிசபிளா, அதை எந்த நீதிமன்றம் விசாரிக்கும். இந்த 6 விஷயங்களும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல 6 காலங்கள் இருக்கிறது. அந்த 6 காலங்களின் அடிப்படையில் தான் எந்த ஒரு குற்றவியல் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி தனது தீர்ப்பை பகர முடியும். அப்ப ஐபிசில 511 சட்டப்பிரிவுகள் இருக்கிறது, 23 சாப்டரா பிரிக்கப்பட்டிருக்கிறது. எவிடன்ஸ் ஆக்ட்ல
11 சாப்டர் பிரிக்கப்பட்டிருக்கிறது. 167 சட்ட பிரிவுகள் இருக்கிறது. அப்ப எவிடன்ஸ் ஆக்ட் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், ஐபிசி தெரிந்திருக்க வேண்டும், சிஆர்பிசி தெரிந்திருக்க வேண்டும். சிஆர்பிசி முறையில் தான் ஒரு வழக்கை விசாரணை செய்து அரசு தரப்பில் சந்தேகத்துக்கு இடமின்றி ஒரு குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அந்த நபருக்கு, குற்றம் சுமத்தப்பட்ட நபருக்கு தண்டனை விதிக்கப்படும். அரசு தரப்பிலிருந்து அந்த குற்றம் சரிவர நிரூபிக்கப்படாத பட்சத்தில் அந்த குற்றம் சுமத்தப்பட்டவரை விடுதலை செய்ய வேண்டும். அக்யூட்டலை பொறுத்தவரை 2 வகையான அக்யூட்டல் இருக்கிறது. ஒன்று பெனிஃபிட் ஆஃப் டவுட், அதை அடிப்படையாக கொண்டு ஒருவரை விடுதலை செய்யலாம். ஒரு வழக்கை பொறுத்தவரை சந்தேகத்துக்கு இடமின்றி அரசு தரப்பு நிரூபிக்க வேண்டும், பியாண்ட் த ரீசனபிள் டவுட். இரண்டாவது ஹானர் அக்யூட்டல். அப்ப ஹானரபிள் அக்யூட்டல் வாங்க முடியும். ஹானரபிள் அக்யூட்டலை பொறுத்தவரை ஒரு படித்த பட்டதாரி இருக்கிறார், அவருக்காக நம்ம டிஃபென்ஸ் லாயரா நம்ம ஆஜராகிறோம். அவர் மீது ஒரு வழக்கு, அவருக்கு அரசாங்க உத்தியோகம், அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது போட்டித் தேர்வுகளை எதிர்கொண்டிருக்கிறார். அது டிஎன்பிஎஸ்சியா இருக்கலாம், பேங்க் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமா இருக்கலாம், அல்லது எஸ்எஸ்சி என்று சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாமா இருக்கலாம், அல்லது யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமா இருக்கலாம், அல்லது ஜுடிஷியல் எக்ஸாம், ஒரு பிஎல் படிச்சவர் மீது கூட ஒரு வழக்கு இருக்கலாம். நல்ல விஷயம் தெரிஞ்சவரை எக்ஸாம் எழுதுறாரு, பிரிலிமினரி பாஸ் பண்றாரு, மெயின் பாஸ் பண்றாரு, இன்டர்வியூ பாஸ் பண்றாரு, மெரிட்ல வர்றாரு, ஒரு ஸ்டேட் டிஸ்டிங்ஷன்ல வராரு. ஆனா அவர் மீது ஏதாவது ஒரு குற்ற வழக்கு நிலுவையில் இருக்கும். உடனே அந்த போஸ்டிங் மட்டும் ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. எதுக்காக வித்ஹெல்ட் பண்றாங்க? அவர் மீது குற்ற வழக்கு நிலுவையில் இருக்கிறது, அதனால அவருக்கான போஸ்டிங் மட்டும் நாங்க நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. இது போன்ற சூழ்நிலை அக்யூஸ்ட் தரப்புல ஆஜராகக்கூடிய டிஃபென்ஸ் கவுன்சில் கேஸ் நடத்திட்டு கடைசி ஆர்குமெண்ட் பண்ணுவாரு. ஆர்குமெண்ட் பண்றப்ப கோர்ட்டார்கிட்ட கேட்கணும், ஹானரபிள் அக்யூட்டல் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும், கௌரவ விடுதலை அளிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கணும், சந்தேகத்தின் அடிப்படையில் விடுதலை அளிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்க கூடாது. அப்ப ஹானரபிள் அக்யூட்டலுக்கும் பெனிஃபிட் ஆஃப் டவுட்ல வரக்கூடிய அக்யூட்டலுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், பல தீர்ப்புகள்ல சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு, ஹானரபிள் அக்யூட்டல் வாங்கிட்டு வர்றது நல்லது. அரசு பணிக்கு போகின்ற பொழுது அந்த ஹானரபிள் அக்யூட்டல் தான் மிக மிக முக்கியம். இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் விடுதலை வாங்கிட்டு வரீங்க போறீங்க, அது வேண்டாம். அப்ப ஹானரபிள் அக்யூட்டல் என்பது மிக மிக முக்கியம். இது டிஃபென்ஸ் கவுன்சில் எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். ஒரு படித்த பட்டதாரிக்கு அவர் சார்பாக நீங்க டிஃபென்ஸ் கவுன்சிலா ஆஜராகிறீங்க என்று சொன்னால் ஹானரபிள் அக்யூட்டல் வாங்குறது தான் நீங்க ட்ரை பண்ணணும். பெனிஃபிட் ஆஃப் டவுட்ல ஒரு அக்யூட்டல் வாங்குறத நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. நீங்க ஆர்குமெண்ட் பண்றப்பே சொல்லிடுங்க கோர்ட்டார்கிட்ட, இவர் படித்த பட்டதாரி, இவர் போட்டித் தேர்வுக்கெல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறாரு, இவருக்கு அரசு பணி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, எனவே கணம் கோர்ட்டார் அவர்களே இந்த வழக்கிலிருந்து இவர்களுக்கு கௌரவ விடுதலை அளிக்க வேண்டும் என்று சொல்லி கணம் கோர்ட்டார் அவர்களை பணிவோடு பிரார்த்திக்கிறேன், கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வார்த்தை நீங்க கரெக்டா சொல்லணும். அப்பதான் மேல டைஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க ஜட்ஜுக்கு தெரியும், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியும், சரி பரவாயில்ல இவர் எக்ஸாம் எல்லாம் எழுதுறாரு, ஏதோ ஒரு சூழ்நிலை இவர் மீது இது போன்ற ஒரு வழக்கு, குற்ற வழக்குல இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஒருவேளை விடுதலை அளிக்கும் பட்சத்தில் கௌரவ விடுதலை அளிக்கணும். இந்த வார்த்தை மறக்க கூடாது டிஃபென்ஸ் லாயர் எல்லாம். அப்படிதான் நீங்க கேஸ நடத்தணும். நீங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட்ல நீங்க அக்யூட்டல் வாங்கிட்டு வராதீங்க. ரைட். ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கணும்? அப்ப பேஸ் என்ன? முதல்ல பாதிக்கப்பட்டவர் அல்லது யார் வேண்டுமானாலும் குற்ற வழக்கை தொடங்கி வைக்கலாம். ஒரு குற்றவியல் சட்டத்தை யார் வேண்டுமானாலும் தொடங்கி வைக்கலாம். அப்ப எனிபடி கேன் செட் த லா இன் மோஷன், இந்த வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க. எடுத்துக்காட்டு, ஏ என்ற நபர் ஒரு சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு அல்ல நடந்து போயிட்டு இருக்காரு, ஒரு கார் மோதி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. அந்த நேரத்துல அவர் இறந்து போயிட்டாருன்னா அவங்க உறவினர்கள் யாராவது புகார் கொடுக்கணுமா என்று சொன்னால் காவல் நிலையத்துக்கு தகவலை தெரிவிக்க வேண்டிய கடமை அவங்களுடைய உறவினர்களுக்கு கிடையாது. வழிபோக்குல யாராவது இருந்தார்னா, ஒரு பை ஸ்டாண்டர்ஸ் இருந்தார்னா, ஒரு பெடஸ்ட்ரியன் இருந்தார்னா அவர் கூட போயிட்டு காவல் நிலையத்துல தகவல் சொல்லலாம். அந்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் ஆபீசர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க.
அப்ப யார் வேண்டுமானாலும் குற்றவியல் சட்டத்தை வந்து துவக்கி வைக்க முடியும். இதே குற்றவியல் சட்டத்தை பொறுத்தவரை 4 பாயிண்ட்ஸ் இன் கிரிமினல் லா என்று சொல்வார்கள். ஒரு மேலஃபைடு இன்டென்ஷன் இருக்கணும், மென்சரியா இருக்கணும், கெட்ட எண்ணம் இருக்க வேண்டும், ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்க வேண்டும், ஒரு அட்டெம்ப்ட் இருக்க வேண்டும், அந்த அஃபென்ஸை அவர் டன் பண்ணி இருக்கணும். இந்த 4 நிலைகளை கடக்கின்ற பொழுதுதான் ஒரு குற்றம் நடந்திருப்பதாக அர்த்தம். ஆனா ஐபிஎஸ்ல சில இடங்கள்ல மியர் பிரிப்பரேஷன் அலோன் கிரைம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தயார் நிலையில் இருந்தாலே அதுவே குற்றம். 4வது நிலையே 3வது நிலையே நீங்க கடந்திருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எடுத்துக்காட்டு, ஏ என்ற ஒரு நபர் ஜோல்னா பையில ஒரு துப்பாக்கி வச்சுட்டு அல்லது ஒரு கத்தி வச்சுட்டு நடு ராத்திரியில நின்னுட்டு இருக்காரு ரோட்ல. அந்த வழியாக ரவுண்ட்ஸ் வரக்கூடிய போலீஸ் ஆபீசர் அதை விசாரிக்கிறாங்க. இந்த இருட்டான நேரத்துல என்ன தனியா நின்னுட்டு இருக்கீங்க, இங்க என்ன வேலை உங்களுக்கு? ரோந்து பணி வரக்கூடிய போலீஸ் ஆபீசர் விசாரிக்கின்ற பொழுது, என்ன பையில என்ன வச்சிருக்கீங்க, கையில என்ன வச்சிருக்கீங்க? ஒரு கத்தி, துப்பாக்கி அல்லது டெட்டனேட்டர் குச்சி, ஒரு கந்தகம் அல்லது வெடிமருந்து ஏதாவது வச்சிருக்காரு. ஆனா அவர் எந்த ஒரு ரயில கவிழ்க்கல அல்லது பஸ்ஸை வந்து கவிழ்க்கல, எந்த ஒரு வெடி விபத்தும் ஏற்படுத்தல, யாரையும் கொலை செய்யவில்லை, யாரையும் துப்பாக்கியில் சுடவில்லை, கத்தியால் குத்தி யாரையும் கொலை செய்யவில்லை, யாரையும் மிரட்டவில்லை. ஆனாலும் அந்த வழியாக வந்த ரோந்து வந்த போலீஸ் ஆபீசர் ஐவா பேட்ரோல் என்ன செய்வாங்கன்னா அந்த நபரை வந்து கைது செய்ய முடியும். அங்கே பிரிப்பரேஷன் மட்டும் இருக்கிறது. அவர் அட்டெம்ப்ட் பண்ணல, கமிஷன் டன் பண்ணல, தயாரா வச்சிருக்காரு. ஒரு பையில கத்தியோ அல்லது துப்பாக்கியோ வச்சுட்டு நடு ராத்திரியில ஒரு ரோட்ல நின்னுட்டு இருக்காரு. அந்த வழியாக வந்த போலீஸ் ஆபீசர் சந்தேகப்பட்டு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை கைப்பற்றாங்க. அப்ப வழிப்பறி கொள்ளை செய்வதற்காக அவர் தயார் நிலையில் இருந்தார் என்று சொல்லி ஐபிஎஸ்ல அவர் மேல கேஸ் போட முடியும். 4 நிலைகளை கடந்தால்தான் அது குற்றம் என்ற அவசியம் கிடையாது. சில இடங்களில் பிரிப்பரேஷன் தயார் நிலையில இருந்தாலே அது குற்றம் என்று ஐபிஎஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது ரிப்போர்ட் வாங்குவாங்க. நார்மலா ஒரு சண்டை கேஸ் அல்லது ஒரு மர்டர் கேஸ், பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கைப்பட எழுதி கொடுக்கிறாரு. அவர் ஒரு இல்லிட்ரேட் பர்சனாக இருக்கும் பட்சத்தில் அவர் சொல்ல சொல்ல காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர் எழுதி கொண்ட பிறகு அவற்றை அந்த இல்லிட்ரேட் பர்சனுக்கு படித்து காட்டி அதன் பிறகு அவரிடம் இருந்து கையொப்பம் பெறப்பட வேண்டும். அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்ட பிறகுதான் முதல் தகவல் அறிக்கையை வந்து பதிவு செய்வார்கள் அண்டர் செக்ஷன் 154 சிஆர்பிசியின் படி. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே பிரிண்டட் எஃப்ஐஆர் வந்து போச்சு. பிரிண்டட் எஃப்ஐஆரை பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 157 சிஆர்பிசி தான் பிரிண்டட் எஃப்ஐஆர். அப்ப பாதிக்கப்பட்டவர் காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு தகவலை தெரிவிக்க வேண்டும் அல்லது ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டும். அது எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக அதுல வந்து யார் அந்த இன்ஃபர்மேண்ட் யாரோ, தகவல் அளிப்பவர் யாரோ அல்லது ரிப்போர்ட் கொடுத்தார் பாருங்க ரிப்போர்ட்டர், அவர் யாரோ அவருடைய கையொப்பம் அது கண்டிப்பாக பெறப்பட்டிருக்க வேண்டும். அதன் பிறகுதான் இன்சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் அண்டர் செக்ஷன் 2O ஆஃப் சிஆர்பிசியின் படி அவர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வார். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை, முதல் தகவல் அறிக்கையை பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 154 சிஆர்பிசியின் படி அந்த முதல் தகவல் அறிக்கையில் 15 காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். வரிசை எண் 15 வரை. நம்ம பல தீர்ப்புல பார்த்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இஸ் நாட் என்சைக்ளோபீடியா. The first information report ஐ பொறுத்தவரை it is not a substantive piece of evidence. அப்ப எஃப்ஐஆர் பொறுத்தவரை it can be used as a corroborationக்கும் பயன்படுத்திக்கலாம் அல்லது கான்ட்ரடிக்ஷனுக்கும் பயன்படுத்த முடியும். ஆனால் 161 ஸ்டேட்மெண்ட் 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி ஸ்டேட்மெண்டை பொறுத்தவரை கான்ட்ரடிக்ஷனுக்கு தான் நீங்க பயன்படுத்த முடியும்.
எஃப்ஐஆரை பொறுத்தவரை கரோபரேஷனுக்கு உறுதியூட்டக்கூடிய தன்மைக்கும் பயன்படுத்தலாம், அல்லது கான்ட்ரடிக்ஷன் முரண்படுத்தக்கூடிய தன்மைக்கும் பயன்படுத்த முடியும். இது ஒரு நிலைத்த சான்று கிடையாது. It is not a substantial piece of evidence. அப்ப முதல் தகவல் அறிக்கையில 15 வரிசை எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், 15 காலங்கள். நீங்க எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க. எஃப்ஐஆர் என்று சொன்ன உடனே முகமது அலி போலி எஃப்ஐஆர், சேலம் மாவட்டத்துல போலி எஃப்ஐஆர் எல்லாம் கைப்பற்றினாங்க. ஆனா இப்ப எல்லாம் முடியாது. இப்ப எது செய்தாலும் சிசிடிஎன்எஸ்ல உடனே பதிவு செய்யணும், நெட்ல அப்லோடு பண்ணி ஆகணும். இந்த சூழ்நிலை வந்து விட்டது. அப்ப இந்த முதல் தகவல் அறிக்கையை பொறுத்தவரை எந்த மாவட்டம், அது தலைப்பு பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை அண்டர் செக்ஷன் 154 சிஆர்பிஸ்ன்னு கொடுத்திருப்பாங்க. கேப்ஷன்ல மிட் பாயிண்ட்ல இருக்கும். அந்த முதல் தகவல் அறிக்கையை பொறுத்தவரை பழைய முதல் தகவல் அறிக்கை பாருங்க, A3 ஷீட்ல இருக்கும். A3 ஷீட்டை பொறுத்தவரை விட்த் அகலமா இருக்கும். A3 ஷீட்ல தான் எஃப்ஐஆர் இருக்கும். A3 ஷீட்டை பொறுத்தவரை யார் யூஸ் பண்ணாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஃப்ஐஆருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. இப்ப அப்படி இல்லை, இப்ப A4 ஷீட்லயே கொண்டு வந்துட்டாங்க. காரணம் என்னவென்று சொன்னால் எல்லாமே இன்னைக்கு கணினி மயமாக்கப்பட்டு விட்டது. சிசிடிஎன்எஸ் வந்து விட்டது, அப்லோட் பண்ணி ஆகணும். பழைய எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா A3 ஷீட்ல தான் இருக்கும். அதுல 15 காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். முதலாவது விஷயம், அந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன, எடுத்துக்காட்டு விழுப்புரம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் என்ன, அது எந்த பிஎஸ்ல வரும், போலீஸ் ஸ்டேஷன் வளவனூர் போலீஸ் ஸ்டேஷன். அது எந்த வருடம், 2010, 12, 20, 21 என்று 2013. ஒரு பழைய எஃப்ஐஆர் தான் நான் படிக்கிறேன். அந்த முதல் தகவல் அறிக்கையினுடைய எண் என்ற எஃப்ஐஆர் நம்பர் என்ன, அதுதான் கிரைம் நம்பர். எஃப்ஐஆர் நம்பர் தான் கிரைம் நம்பர் 154/2013. அது எந்த நாளில் கொடுக்கப்பட்டது, 19/3/2013. இது முதல் லைன்ல இருக்கும். அடுத்தது, எந்த சட்டத்தின்படி அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது, அது ஐபிசியா அதர் தன் ஐபிசியா, ஸ்பெஷல் ஆக்டா அல்லது ஐபிசியா ஜெனரல் ஆக்டா, ஐபிசி. அப்படின்னா செக்ஷன் என்ன, 302. மூன்றாவது, அது எந்த ஆக்ட், என்ன பிரிவு, அதை பற்றி கேட்பாங்க. அதர் ஆக்ட்னா அதர் ஆக்ட சொல்லியிருப்பாங்க. அதுல அக்கரன்ஸ் ஆஃப், அந்த அக்கரன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் டே, குற்ற நிகழ்வு நாள் 19/3/2013. டைம் பீரியட் என்ன, 18:10 மணிக்கு. எஃப்ஐஆரை பொறுத்தவரை ரயில்வே டைம் தான் குறிப்பிடுவார்கள். நார்மலா நாம பாக்குற டைமை குறிப்பிட மாட்டாங்க. அப்ப 18:10 என்று சொன்னால் மாலை 6 மணி 10வது நிமிஷம், 6:10க்கு இந்த சம்பவம் நடந்தது என்று அர்த்தம். அடுத்தது பி, இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு அட் பிஎஸ் டேட், காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்த நாள் எப்பொழுது, அந்த 19/3/2013. டைம் என்ன, 23 மணிக்கு கிடைத்திருக்கிறது. அடுத்தது டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன், தகவலின் வகை, அது ரிட்டனா ஓரலா, எழுத்து மூலமாக அல்லது வாய்மொழியாக. இதுல எல்லாவற்றிலும் நம்ம கான்ட்ரடிக்ஷன் எடுக்க முடியும். ஒரு கேஸ்ல இருந்து ஒரு அக்யூஸ்ட காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் ஏவுல ஆரம்பிக்கும், அக்கரன்ஸ் டே, டைம், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் காவல்துறை கிடைத்த இன்ஃபர்மேஷன் பி, அதுல டேட்டு, டைம், டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எழுத்து மூலமாகவா அல்லது வாய்மொழியாகவா, அதையும் பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் ஒரு எஃப்ஐஆர் உடைக்க முடியும், ஒரு கேஸ் உடைக்க முடியும். அடுத்தது பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அண்ட் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் போலீஸ் ஸ்டேஷன், அந்த குற்றம் நிகழ்ந்த இடம் காவல் நிலையத்திலிருந்து எவ்வளவு தூரம், எந்த திசை, அத சொல்லணும். சொக்கம்பட்டு வாதியினுடைய வீட்டு முன்பாக. வீட் நம்பர் இருந்தா அதை குறிப்பிடுவாங்க, எல்லாம் தேவையில்லை, அது அவ்வளவு முக்கியம் கிடையாது. அடுத்தது முகவரி, எத்தனை கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர்.
குற்றம் நடந்த இடத்துக்கு சம்பவ இடத்திற்கும் காவல் நிலையத்துக்கும் உள்ள தூரத்தை பார்த்தோம்னா 10 கிலோமீட்டர். In case outside limit of this police station, then the name of PS. காவல் நிலைய எல்லைக்கு அப்பால் நடந்து ஒரு குற்றம் நடந்திருக்கும் பட்சத்தில் அந்த காவல் நிலையத்துடைய பெயர் என்ன? 0 FIR என்று இப்ப சொல்றோம். பிரிட்டிஷ்காரங்க காலத்துல ஐடியல் போலீஸ் ஸ்டேஷன், தமிழ்ல சீர்மிகு காவல் நிலையம் இருந்தது. இப்பொழுதும் சீர்மிகு காவல் நிலையங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்துல சம்பவம் நடந்தாலும் சரி, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதன் பிறகு எது சரியான ஜூரிஸ்டிக்ஷன் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிடுவாங்க. இதைத்தான் தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 559 சொல்லியிருக்காங்க. டவுட்டா இருக்குது, இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷனா அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜூரிஸ்டிக்ஷனா, எந்த டவுட் இருந்தாலும் முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு எல்லா நடவடிக்கை எடுத்த பிறகு அதன் பிறகு எது கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷனோ அங்க அனுப்பிடுங்க அந்த எஃப்ஐஆர் கேஸ் பண்டலோட சேர்த்து. அதையும் இதுல பார்க்கணும். நம்ம ஒரு எஃப்ஐஆர்ல எல்லாவற்றையும் கவனிக்கணும், இன்ச் பை இன்ச். ஒரு எஃப்ஐஆர் தொடர்ந்து ஒரு 10 முறை நீங்க படிக்க உங்களுக்கு 10 விதமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. கேஸ் நடத்துவதற்கு 10 தடவை மேல நீங்க படிக்கணும் ஒரு எஃப்ஐஆர். அப்பதான் ஒரு கேஸ் வந்து உடைக்கிறதுக்கு 10 விதமான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு கம்ப்ளைனன்ட் நேம். அப்ப நேம் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட் ஆர் இன்ஃபர்மேண்ட், குற்ற முறையீட்டாளர் அல்லது தகவல் தந்தவருடைய பெயர் என்ன, அவர் வயசெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க, அவங்க அப்பா பேர்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க, அவங்களையும் பார்க்கணும். டேட் ஆஃப் இயர் ஆஃப் பர்த், அதெல்லாம் அவ்வளவு அவசியம் கிடையாது. நேஷனாலிட்டி, பாஸ்போர்ட் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ அதெல்லாம் மேக்சிமம் ஃபில்அப் பண்ண மாட்டாங்க. ஆக்குபேஷன் என்ன அதை பார்ப்பாங்க, அவர் என்ன தொழில் செய்யறாரு, யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரோ அவர் என்ன தொழில் செய்யறாரு, இது எஃப்ல. அடுத்தது டீடைல்ஸ் ஆஃப் known or suspected or unknown accused with full particulars attach separate sheet if necessary. தேவைப்படும் பட்சத்தில் தனித்தாளையும் இணைக்கலாம். ஒரு வெள்ளை பேப்பர்ல இணைப்பாங்க, வெள்ளை பேப்பர்ல எழுதி அதையும் எஃப்ஐஆர் கூட இணைப்பாங்க சில கேஸ் நடத்துறப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு தெரிந்த அக்யூஸ்டு அல்லது ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு அக்யூஸ்டு அல்லது அன்னோன் அக்யூஸ்ட் இருக்காரு, அடையாளம் தெரியாத ஒரு அக்யூஸ்டு, யாருனே கண்டுபிடிக்க முடியல, நாட் ஃபவுண்ட். தெரிந்த நபராக இருக்கும் பட்சத்தில் அவர் பெயரை குறிப்பிட்டிருப்பாங்க எஃப்ஐஆர்ல. ஒருவேளை குற்ற சம்பவம் நடந்து சில நாட்கள் கழித்த பிறகு காவல் நிலையத்துல ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல அந்த காலத்தை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா படிக்கணும். வாதியால் தாமதம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தா போதும், அதை வச்சுட்டே நம்ம வந்து ஒரு கேஸ் உடைக்கிறதுக்கான வழியெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். அப்படின்லாம் நோ டிலேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை தெப்டு பொருளாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும், அதையெல்லாம் நம்ம வரிக்கு வரி படிக்கணும். எத்தனை பவுன், எந்த இடத்துல எத்தனை பொருள், காப்பர் ஒயரா, அந்த தெப்டு ப்ராப்பர்ட்டி அதனுடைய வேல்யூ. ஒருவேளை பணம் திருடி இருந்தாங்கன்னா அந்த எஃப்ஐஆர்லயே சொல்லியிருக்கணும், இத்தனை 500 ரூபாய் தாள், இத்தனை 1000 ரூபாய் தாள் அல்லது 2000 ரூபாய் தாள், இத்தனை 200 ரூபாய் தாள், 100 ரூபாய் தாள், 50 ரூபாய் தாள், 20 ரூபாய் தாள், 10 ரூபாய் தாள், 5 ரூபாய் தாள், 2 ரூபாய் தாள், 1 ரூபாய் தாள் அல்லது 1 ரூபாய் காயின், 50 பைசா, இந்த மாதிரி விஷயங்கள் பர்டிகுலர்ஸ் எல்லாம் தெளிவா இருக்கணும். இல்லைன்னா இந்த வழிப்பறி, இந்த திருட்டு, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஈஸியா உடைச்சிடலாம். ஆனாதான் சில போலீஸ் ஆபீசர் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி பணங்களை கைப்பற்றுகின்ற பொழுது அதை அப்படியே போட்டோ எடுத்துருவாங்க. போட்டோ எடுத்து போட்டோ வந்து மார்க் பண்ண முடியும். இவ்வளவு விஷயங்கள், இந்த 11 விஷயங்கள் முதல் பக்கத்துல வரும் எஃப்ஐஆர் பொறுத்தவரை. இரண்டாவது பக்கத்தை பொறுத்தவரை காலம் நம்பர் 12 மிக மிக முக்கியமானது. எஃப்ஐஆர்ல காலம் நம்பர் 12, அதுல தான் ஃபுல் பர்டிகுலர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதை படிக்கின்ற பொழுது இன்று 19/3/2013 23 மணிக்கு ஆய்வாளராகிய நான் நிலைய பொறுப்பில் இருக்கின்ற பொழுது ஏழைமுத்து வயது 30, ஒய்ஃப் ஆஃப் சுந்தரமூர்த்தி, புதுநகர், சொக்கம்பட்டு, கரியமாணிக்கம் போஸ்ட், விழுப்புரம் மாவட்டம் என்பவர் நிலையம் ஆஜராகி கொடுத்த புகார் விவரம் பின் வருமாறு. அப்ப ஏழைமுத்து வயசு 30, ஒய்ஃப் ஆஃப் சுந்தரமூர்த்தி, புதுநகர், சொக்கம்பட்டு, கரியமாணிக்கம் போஸ்ட், விழுப்புரம் மாவட்டம், பெறுதல் உயர்திரு ஆய்வாளர் அவர்கள், பலவனூர் காவல் நிலையம். ஐயா, நான் மேலே கண்ட விலாசத்தில் வசித்து வருகிறேன், விவசாய கூலி வேலை செய்து வருகிறேன். இன்று 19/3/2013 மாலை சுமார் 6:10 மணி அளவில்
இங்க அவங்க எழுதுறப்ப சாதாரண டைம் போட்டிருக்காங்க. போலீஸ் ஆபீசர் எஃப்ஐஆர்ல எழுதுறப்ப 18:10 போடுவாங்க. ரயில்வே டைம் தான் குறிப்பிடுவாங்க. இன்ஃபர்மேண்ட் கொடுக்கறப்ப நம்ம நார்மலா யூஸ் பண்ற டைம் சொல்லுவாங்க. போலீஸ் ஆபீசர் அதை முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்கின்ற பொழுது போலீஸ் டைம், அதாவது ரயில்வே டைம் தான் எடுத்துக்குவாங்க. 6:10 மணி அளவில் வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து சமையல் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கணவர் சுந்தரமூர்த்தி என்பவர் வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்து குளிப்பதற்காக சட்டையை கழற்றிவிட்டு கைலியோடு நின்றிருந்தார். அப்பொழுது எங்க ஊரை சேர்ந்த காளி என்பவர் மகன் மகேந்திரகுமார் என்பவர் என் வீட்டிற்கு வந்து, எங்கடி உன் புருஷன் என்று கேட்டார். அப்பொழுது என் கணவர் கைலியோடு வெளியே வந்தார். மேற்படி மகேந்திரகுமார் என் கணவரை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லி, என் பொண்டாட்டி குணசுந்தரியே நீதான் வைத்திருக்கிறாயா, நீ ஏண்டா ஏன் பொண்டாட்டி கிட்ட பேசுற என்று கேட்டான். அதற்கு என் கணவர், உன் பொண்டாட்டியை போய் கேளுடா என்று சொன்னார். உடனே மகேந்திரகுமார் அசிங்கமாக திட்டி, என் பொண்டாட்டி கிட்ட நான் போய் கேட்கணுமா என்று அசிங்கமாக திட்டி, தன் வலது பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த பேனா கத்தியை எடுத்து என் கணவரின் இடது பக்க மார்பில் குத்திவிட்டான். நான் போய் தடுத்தேன். என்னை பிடித்து கீழே தள்ளிவிட்டான். என் கணவர் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து விட்டார். நான் சத்தம் போடவே அக்கம் பக்கம் உள்ளவர்கள் ஓடி வரவே மகேந்திரகுமார் பேனா கத்தியோடு ஓடிவிட்டார். பலத்த காயம்பட்ட என் கணவரை சரண்ராஜ், கந்தன் இவர்களின் உதவியுடன் நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்றேன். பின் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பாண்டிச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவரை பரிசோதித்த மருத்துவர் இறந்து விட்டார் என்று சொன்னார். என் கணவரின் பிரேதம் பாண்டிச்சேரி அரசு மருத்துவமனை சவக்கிடங்கில் உள்ளது. என் கணவரை கத்தியால் குத்தி கொலை செய்த மகேந்திரகுமார் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு SD ஏழைமுத்து. அடுத்த லைன் எழுதுவாங்க. மேற்படி புகாரின் பேரில் நிலைய குற்ற எண் 154/2013 அண்டர் செக்ஷன் 302 IPC படி வழக்கு பதிவு செய்தும் அசலுடன் வாதியின் புகாரை இணைத்து துரித தபால் மூலம் கணம் JM2 நீதிமன்றம் விழுப்புரம் அவர்களுக்கு இதர நகல்கள் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். அப்ப துரித தபால்னு வருது பாருங்க. 555 போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் நம்பர் 555. அதுலதான் எக்ஸ்பிரஸ் FIR சொல்றாங்க. ஏறக்குறைய 29 விஷயங்களுக்கு துரித FIR போட வேண்டும். அத போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் எடுக்கின்ற பொழுது அதை பத்தி உங்களுக்கு விரிவாக நான் சொல்லியிருக்கிறேன். இதுதான் காலம் நம்பர் 12. இது எல்லாமே நீங்க பார்த்ததுதான். ஒரு முறை நான் ரீட் பண்றேன். 13வது காலத்துல எடுக்கப்பட்ட நடவடிக்கை மேலே கூறப்பட்ட முறையீட்டில் உள்ளவை பிரிவு 2 கூறப்பட்ட சட்டப்பிரிவான குற்ற வழக்கு அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். 14வது காலத்துல சிக்னேச்சர் அல்லது தம்ப் இம்ப்ரெஷன் ஆஃப் தி கம்ப்ளைனன்ட் ஆர் இன்ஃபர்மேட், குற்ற முறையீட்டாளர் அல்லது தகவல் கொடுப்பவருடைய கையொப்பம் அல்லது பெருவிரல் ரேகை இருக்க வேண்டும். இடது கை பெருவிரல் கட்ட விரல் ரேகை இருக்க வேண்டும். 15வது இடத்துல டேட் அண்ட் டைம் ஆஃப் dispatch to the court, நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்ட நாளும் நேரமும் மிக மிக முக்கியமானது. நம்ம கோர்ட்ல டிஃபென்ஸ் லாயரா வரேன்னு சொன்னா FIR எப்ப போட்டாங்க, எப்பொழுது வந்து அந்த FIR கோர்ட்டுக்கு ரீச் ஆகுது அதை பார்க்கணும். அப்ப கோர்ட்டுக்கு ரீச் ஆகுறத பார்க்கணும்னு சொன்னா 15வது காலத்தை எது கூட ஒப்பிட வேண்டும்? B இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பக்கத்துல B, ஃபர்ஸ்ட் பக்கத்துல Bல தான் அதை பார்க்கணும். நாம சம்பவம் நடந்த இடத்திற்கும் காவல் நிலையத்துக்கும் எத்தனை கிலோமீட்டர், எந்த திசை. அப்ப ஒரு 10 கிலோமீட்டர்னா எப்ப வந்து புகார் கொடுத்தாங்க, எப்போ வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க, எப்பொழுது FIR போடப்பட்டது, அந்த போடப்பட்ட FIR எப்பொழுது நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டது. அதுல டிலே இருந்துச்சுன்னா அந்த டிலே வச்சு பெரிய பெரிய மர்டர் கேஸ் எல்லாம் அக்யூட்டல் ஆகுது. அதனால இந்த 15 காலத்தையும் தயவு செய்து திரும்ப திரும்ப பாருங்க. இது வந்து ஒரு மர்டர் கேஸ். இது நான் ஆஜரானது. இதுதான் ஒரு FIR. அப்ப ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். அந்த சம்பவத்து சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட நபர் அல்லது அவரை சார்ந்த யார் வேண்டுமானாலும் ஒரு தேர்ட் பர்சன் கூட காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அல்லது ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியும். அதன் அடிப்படை போலீஸ் ஆபீசர் அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்வாங்க.
அப்ப முதல் தகவல் அறிக்கையில 15 காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 15 காலங்களையும் சரியாக படிக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு காலத்தில் நமக்கு விடுதலைக்கான கேஸ உடைப்பதற்கான சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் கிடைக்கும் நமக்கு. குறிப்பா 12வது காலத்தை திரும்ப திரும்ப படிக்கணும். 15வது காலத்தை திரும்ப பார்க்கணும். பி அந்த காலத்தையும் பார்க்கணும். இதுதான் ஒரு முதல் தகவல் அறிக்கை. இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பிறகு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஐஓ என்ன பண்ணுவார்? 2H படி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பார். இன்வெஸ்டிகேஷன் மீன்ஸ் a collection of evidence. சாட்சியங்களை ஒன்று திரட்டுவதுதான் புலன் விசாரணை. சம்பவ இடத்துக்கு போவாரு, வரைபடம் போடுவாரு, பார்வை மகசர் போடுவாரு, கைப்பற்றுதல் மகசர் போடுவாரு. எல்லாமே ரெடி பண்ணிட்டு அதன் பிறகு சாட்சிகள் ஐ விட்னஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவார். அண்டர் செக்ஷன் 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிஎஸ் படி இறுதியாக ஃபைனல் ரிப்போர்ட்டை தாக்கல் பண்ணுவாரு. ஃபைனல் ரிப்போர்ட் இறுதி அறிக்கை சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாருன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 173 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிஎஸ் படி அவர் ஃபைனல் ரிப்போர்ட்டை தாக்கல் செய்ய முடியும். அவ்வாறு ஃபைனல் ரிப்போர்ட் தாக்கல் செய்கின்ற பொழுது லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ் அதையும் இணைத்துதான் அனுப்ப வேண்டும். அக்யூஸ்ட் மீது என்ன குற்றச்சாட்டு அந்த சார்ஜையும் சொல்லணும். அப்ப குற்ற அறிக்கை என்று சொல்வார்கள். அந்த குற்ற அறிக்கையில எல்லா டீடைல்ஸும் வரும். அக்யூஸ்ட் நேம், அவங்களுடைய வயசு, அதுல எத்தனை பேரை கைது பண்ணிருக்காங்க, எந்த செக்ஷனு, என்ன கிரைம் நம்பர், இந்த டீட்டெயில் எல்லாம் அதுல வரும். அவர் மீது என்ன குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது? ஏ என்ற நபர் பி என்ற நபரை பேனா கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார் என்று எதிரியின் மீது குற்றச்சாட்டு வணையப்படுகிறது. நீதிமன்ற கேள்வி கேட்பாங்க, ஏ என்பவர் பி என்பவர் பேனா கத்தியால குத்தி கொலை செய்தாரா இல்லையா? இந்த குற்றம் அரசு தரப்பால் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதா இல்லையா? இந்த 2 கொஸ்டின் ரைஸ் ஆகும். இதுதான் சார்ஜ் ஃப்ரேமிங். சிவில் சைட்ல ஃப்ரேமிங் ஆஃப் இஷ்யூஸ். சிவில் சைட்ல சொல்றப்ப ஏ என்பவருக்கு இந்த சொத்து பாத்தியப்பட்டதா இல்லையா, அங்க அப்படி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இங்க ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பொறுத்தவரை ஏ என்ற குற்றம் சுமத்தப்பட்ட நபர் பி என்ற நபரை பேனா கத்தியால் குத்தி கொலை செய்தாரா இல்லையா, அரசு தரப்பின் சார்பில் சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளதா இல்லையா, எனவே அவர் கொலை குற்றவாளியா இல்லையா. இதுதான் இத பேஸ் பண்ணி தான் ஒரு சார்ஜ் ஃப்ரேமிங் வரும். சார்ஜ் ஃப்ரேமிங் முடிஞ்ச பிறகு வாத பிரதிவாதங்கள் முடிஞ்ச பிறகுதான் நீதிமன்றம் தனது தீர்ப்பு எழுதுவாங்க. இங்கதான் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங். உங்களுக்கு ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் பொறுத்தவரை கொஞ்சம் சற்று ஈஸியா தான் இருக்கும். ஆனால் நீங்க ஒரு தீர்ப்பு எழுதுகின்ற பொழுது எத்தனை காலங்கள் வர வேண்டும் அதை நீங்க பார்க்கணும். ஏன்னா வருங்கால நீதிபதியாக போறீங்க. குறைந்தது 12 விஷயங்கள் அதுல நம்ம குறிப்பிட்டே ஆகணும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல. அது ஒரு செக் கேஸா இருக்கலாம், ஒரு 506 part 2 இருக்கலாம், அல்லது 307 இருக்கலாம், அல்லது 302 கூட இருக்கலாம். அந்த விஷயங்களை எல்லாவற்றையும் நீங்க தெளிவாக குறிப்பிட வேண்டும். ஒரு தெப்ட் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் இப்ப சொல்ற பாருங்க சார். ஒரு மர்டர் கேஸுக்கு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஃப்ரேமிங் வரலையும் வந்திருக்கும். ஒரு தெப்ட் கேஸ், ஒரு என்ஐ ஆக்ட், ஒரு 302 பார்த்தாவே போதும். 307, 506 part 2 இதெல்லாம் அதுல வந்துடும். அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதனால இந்த 3 டைப்பான ஜட்ஜ்மெண்ட் இப்ப நான் கையில வச்சிருக்கேன். இந்த ஸ்டைல்ல தான் நீங்க தீர்ப்பு எழுத வேண்டும். முதல்ல கோர்ட்டினுடைய நேம் வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இருந்தாலும் வரிசைப்படி சொல்லிடுறேன். இந்த கோர்ட் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் 1 ஆஃப் பண்ருட்டி. ரெண்டாவது அது எஸ்டிசியா, சிசியா அல்லது எஸ்சியா அதை பார்ப்பாங்க. எஸ்டிசி என்று சொன்னால் சம்மரி ட்ரையல் கேஸ், சுருக்குமுறை விசாரணை வழக்கு. ஒரு சிசி கேலண்டர் கேஸ், பட்டிகை வழக்கு. ஒரு சம்மன் ட்ரையல் கேஸ், ஒரு எஸ்சி செஷன்ஸ் கேஸ். அப்ப சம்மன்ஸ் ட்ரையல் கேஸ், சிசி கேஸ், எஸ்சி கேஸ். மேல காஸ் ஆஃப் டைட்டில் கோர்ட் அட் கடலூர், கீழே எஸ்சி செஷன்ஸ் கேஸ் நம்பர் போடுவாங்க 54/2015. அதுக்கு கீழே பிரசன்ட் யார் முன்னிலையில் திரு ஆர் சரவண பாபு BA LLB. மேல தலைப்பு வரணும், கோர்ட்டினுடைய நேம். ஒரு ஜெயம் கோர்ட்டா ஜெயம் கோர்ட், அது சிசியா எஸ்டிசியா அதை போடணும். அதுக்கு கீழே பிரசன்ட்
எந்த நீதிபதி, அந்த நீதிபதி பேரை போடணும். நீதிபதி நேம் சரவணன் அப்படின்னா சரவணன் அவருடைய நேம போடணும். அவருடைய படிப்பு என்ன, அந்த படிப்பை போட்டணும். அவர் எந்த கோர்ட்டினுடைய நீதிபதி, ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் நம்பர் 1. எந்த ஊரு, அது தேனியா இருக்கலாம், திண்டுக்கல்லா இருக்கலாம், அல்லது கடலூரா இருக்கலாம், விழுப்புரமா இருக்கலாம், அந்த ஊரை போட வேண்டும். மூன்றாவது, அது எந்த நாள், அது திங்கள் கிழமையா, செவ்வாய்க்கிழமையா, புதன்கிழமையா, அதை போடணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் டியூஸ்டே, அன்னைக்கு தேதி என்ன, தி 17th day of May 2016. இந்த விஷயங்கள் மேல தலைப்புல வந்துரும். In the Court of Judicial Magistrate number 1 of Panruti, CC number 54 of 2015. Present 3 R. Saravana Babu, BA LLB. Judicial Magistrate Court number 1 Panruti. Tuesday, the 17th day of May 2016. அதன் பிறகு ஸ்டேட் ரெப்ரசன்டேட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், பன்ருட்டி போலீஸ் ஸ்டேஷன், கிரைம் நம்பர் 144 ஆஃப் 2015. ரைட் சைட்ல கம்ப்ளைனன்ட், ஸ்டேட் ரெப்ரசன்டேட் பை இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், பன்ருட்டி போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கு கீழே கிரைம் நம்பர் 144 ஆஃப் 2015. ரைட் சைட்ல கம்ப்ளைனன்ட். மிட் பாயிண்ட்ல வெர்சஸ், வெர்சஸ்னா எதிர். அக்யூஸ் நேம் இங்கதான் வரும். ஒரு அக்யூஸா, 2 அக்யூஸா, 3 அக்யூஸா, எத்தனை அக்யூஸ் இருக்காங்களோ அத்தனை அக்யூஸ் நேம் அதுல வரணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிரகாஷ், சன் ஆஃப் அந்தோணி சாமி. ரெண்டாவது அக்யூஸ்ட் ஆர் ரஞ்சித், சன் ஆஃப் ரமேஷ். அப்படியே வலது பக்கத்துல அக்யூஸ்ட், எதிரிகள், அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்கள். மூன்றாவது மிட் பாயிண்ட்ல இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்தால் என்னால் விசாரணை கொள்ளத்தக்கதாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்ப this case was taken cognizance by this court. எந்த தேதி, ஆன் 16/4/2015. இந்த வழக்கு புலன் விசாரணை கொள்ளத்தக்க வழக்காக இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது 16/4/2015. மிஸ்டர் ஏபிபி learned public prosecutor appearing for prosecution and Mr. B. Lohanathan advocate appeared for the accused after hearing both sides. This court delivering the judgment, delivering the following. இந்த வார்த்தை வரும். அப்படியே பாருங்க, this case was taken cognizance by this court on 1/11/2014. Learned counsel Mr. Idayatullah for the complainant, advocate learned counsel Mr. N. Radha for the accused. Advocate appeared for the accused after hearing both sides. This court delivering the judgment. இது வந்து செக் கேஸ். தமிழ்ல பாருங்க, இந்த வழக்கு கடந்த 28/7/2008 STC எண் 951/2008 நெய்வேலி மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தால் கோப்பிற்கு எடுக்கப்பட்டு கடலூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தால் மாற்றுதல் உத்தரவு குற்றவியல் பல்வகைப்பட்ட மனுவின்படி உத்தரவு தேதி 23/2/2011 படி இந்த நீதிமன்றத்தால் கடந்த 18/4/2011 கோப்பில் எடுக்கப்பட்டு குற்ற முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் வெங்கட்ரமண ராமலிங்கம் BABL மற்றும் அருண்குமார் BSc BL நெய்வேலி அவர்கள் முன்னிலையாகியும் எதிரி தரப்பில் திரு பழனிவேல் வழக்கறிஞர் அவர்கள் முன்னிலையாகியும் இரு தரப்பும் கேட்கப்பட்டு சாட்சிகள் சான்றாவணங்கள் பரிசீலனை செய்து இந்த நீதிமன்றம் வழங்கும். இது ஒரு செக் கேஸ். இன்னொன்று ஒரு மர்டர் கேஸ். இததான் அப்படியே ஆங்கிலத்தில் சொல்றாங்க. This case was taken cognizance by this court on 1/11/2014. Learned counsel Mr. APP learned public prosecutor appearing for prosecution and Mr. N. Radha advocate appeared for the accused after hearing both sides. This court delivering the following. இப்ப மிட் பாயிண்ட்ல வந்துடணும். ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. அப்ப இருதரப்பு வாதங்களும் பிரதிவாதங்களும் கேட்கப்பட்டு சாட்சிகள் சான்றாவணங்கள் பரிசீலனை செய்து இன்று இந்த நீதிமன்றம் வழங்கும்
மிட் பாயிண்ட்ல தீர்ப்புரை ஜட்ஜ்மெண்ட். In the above case, accused is charged for the offense under section 379 IPC. மேலே பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய குற்றம் சுமத்தப்பட்ட நபரின் மீது குற்றச்சாட்டு charged for the offense under section 379 of IPC. அவர் மீது பொருட்கள் திருடியதாக குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறது. இப்போதான் நம்பர் 1. இந்த விஷயம் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாராவிலே வந்துடணும். ஒரு நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் அது நம்பர் 1 2 அல்லது நம்பர் இல்லாம வெறும் ஜேஎம் கூட இருக்கலாம். அது எந்த ஊரு? திருவண்ணாமலைனா திருவண்ணாமலை போட்டுருங்க, கிருஷ்ணகிரினா கிருஷ்ணகிரி போட்டுருங்க. முன்னிலை திரு மு தனபால் BL, நீதித்துறை நடுவர், அவர் எந்த ஒரு கோர்ட்டோ அந்த கோர்ட்டை போட்டுருங்க. அடுத்தது 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2046, ஸ்ரீ மன்மத ஆண்டு ஆவணி திங்கள் 11ஆம் நாள். இதெல்லாம் வந்துடணும். வழக்கு என்ன? STC சுருக்கு முறை வழக்கு எண் 106/2011. இடது பக்கம் ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை தி இன்ஸ்பெக்டர் போலீஸ், எந்த போலீஸ் ஸ்டேஷனோ அந்த போலீஸ் ஸ்டேஷன். ரைட் சைட்ல அவர் தான் கம்ப்ளைனன்ட், அவருக்கு பெயர் டி ஜூர் கம்ப்ளைனன்ட் வெர்சஸ் எதிர் மார்டின் ஃபெலிக்ஸ் செல்வியா. ரைட் சைட்ல அவர் அக்யூஸ்ட் கொண்டு வந்தோம். இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்தால் கோப்பிற்கு எடுக்கப்பட்டு 18/4/2011 கோப்பில் எடுக்கப்பட்டு குற்றமுறையீட்டாளர் சார்பாக அரசு உதவி வழக்கறிஞர் அவர் ஆஜரானார். எதிரிகள் சார்பாக எந்த வழக்கறிஞரும் அந்த வழக்கறிஞர் பேரை போட்டுக்கணும். அவர் முன்னிலையாகி இரு தரப்பில் வாத பிரதிவாதங்கள் கேட்கப்பட்டு சாட்சிகள் சான்றாவணங்கள் பரிசீலனை செய்து இன்று இந்த நீதிமன்றம் வழங்கும். அதோட நிறுத்திக்கணும். அப்ப appeared for the accused after hearing both sides, this court delivering the following. அதோட நிறுத்திட்டு அடுத்த லைன் கீழே வந்து மிட் பாயிண்ட்ல ஜட்ஜ்மெண்ட் போடணும், தீர்ப்புரை. அதுக்கு கீழே அடுத்த லைன் எதுக்காக தீர்ப்புரை? In the above case, accused is charged for the offense under section 379 of IPC. இப்பதான் பேராகிராஃப் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். Accused to the prosecution on 14/3/2015. நம்பர் 1 பொறுத்தவரை தலைப்பு என்ன எழுத வேண்டும்? The case of the prosecution in brief as follows. இதுதான் தலைப்பு. இதுவே ஒரு செக் கேஸா இருக்கிற பட்சத்தில் அங்க என்ன தலைப்பு? The facts of the complaint in brief as follows. ஒரு தெப்ட் கேஸ், சண்டை கேஸ், ஒரு கொலை வழக்கு, அப்ப எழுதுறப்ப என்ன எழுதுவாங்கன்னா the case of the prosecution in brief as follows. இதுவே ஒரு செக் கேஸ் எப்படி எழுதுவாங்க? ஃபர்ஸ்ட் லைன்ல தலைப்பு the facts of the complaint in brief as follows. இதான் முதல் பாயிண்ட். அதன் பிறகு உள்ள விஷயத்தை எழுதுவாங்க. According to the prosecution, on 14/3/2015 nearly about 9 AM, கடந்த 14/3/2015 இரவு சுமார் 9 மணி அளவில் அரசு தரப்பினுடைய குற்றச்சாட்டை பொறுத்தவரை கடந்த 14/3/2015 இரவு 9 மணி அளவில் சுமார் 9 மணி அளவில் the Pedal 1 stopped his vehicle bearing registered number TN31 BY 5010 out of his house. ஆசா 1 தனது வாகனம் பதிவு எண் TN31 BY 5010 என்ற பதிவு எண் கொண்ட வாகனத்தை தனது வீட்டிற்கு முன்பாக நிறுத்தி வைத்திருந்தார். After that, on 15/3/2015, nearly about 2 AM, அதன் பிறகு 15/3/2015 சுமார் நள்ளிரவு 2 மணி அளவில் the PW1 wake up and came out from his home to pass urine at that time. 15/3/2015 அன்று நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் ஆசா 1 என்பவர் தனது படுக்கையிலிருந்து எழுந்து இயற்கை உபாதை கழிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்த பொழுது he came to know that his vehicle tires
with disc were stolen by somebody. ஆசா ஒன்று தன் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த TN 31 BY 5010 என்ற எண்ணுள்ள வாகனத்தினுடைய டயரையும் அதனுடைய டிஸ்கையும் யாரோ திருடி சென்று விட்டதாக அவருக்கு தெரிய வந்தது. The Pedal one, after seeing this, called his friends. ஆசா ஒன்று தனது நண்பர்களை குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஆசா 2, 3 என்று சொல்லி இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தனது நண்பர்களை அழைத்தார். And started to search his vehicle along with them. நண்பர்கள் துணையோடு தனது வாகனத்தை அவர் தேடி சென்றார். எல்லா இடங்களிலும் தேடி பார்த்தார். The Pedal one found his tires in vehicle bearing registration number. ஆசா ஒன்று தனது டயரை தனது வாகனத்தினுடைய பதிவேன் கொண்ட டயரை TN 20 CZ6714 என்ற வாகனத்தில் பொருத்தி இருப்பதை கண்டு found that it was stolen by the above accused. இதை இந்த எதிரிகள் தான், மேலே குறிப்பிடப்பட்ட இந்த எதிரிகளால் தான் இது திருடப்பட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை பிடித்து handed over the accused to the police station and filed complaint against A1 and A2. தனது வாகனத்தினுடைய டயர் டிஸ்கை கழட்டி வேற ஒரு வாகனத்துல பொறுத்திருக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறார் நண்பர்கள் உதவியோடு. கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அந்த வாகனத்தையும் அங்கே இருந்த எதிரிகளையும் பிடித்து போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறார். The police registered the FIR against A1 and A2, investigated and matter and filed final report against the A1 and A2 for the offense committed under section 379 of IPC. எனவே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாவது எதிரி, இரண்டாவது எதிரிகள் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 379 படி திருட்டு குற்றம் செய்ததாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வாசகங்கள் வரணும். இது ஃபர்ஸ்ட். முதல் விஷயம், ப்ராசிக்யூஷன் கேஸ் என்னவோ, அரசு தரப்பு வழக்கு என்னவோ அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும். அதுக்கு தலைப்பு தான் ஃபர்ஸ்ட் தலைப்பு. தி கேஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் இன் பிரீஃப் as follows. அரசு தரப்பு வழக்கை, குற்றச்சாட்டு வழக்கை பொறுத்தவரை சுருக்கமாக சொல்ல வேண்டும். முதல் விஷயம் சொல்லிட்டோம். இரண்டாவது, this case was taken cognizance by this court on 16/4/2015 and after the appearance of the accused, copies were furnished under section 207 of CRPC. இப்ப அரசு தரப்பு வழக்க சுருக்கமாக சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃப், இந்த நீதிமன்றம் இந்த வழக்கு புலன்கொள்ளத்தக்கது, இந்த நீதிமன்றத்தால் இந்த வழக்கு விசாரணை செய்து கொள்ளத்தக்கது என்று சொல்லி டேக்கிங் காக்னிசன்ஸ் வராரு. அப்ப டேக்கிங் காக்னிசன்ஸ் நீங்க அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி, ஏன்னா இது போலீஸ் கம்ப்ளைண்ட். பிரைவேட் கம்ப்ளைண்ட்னா கிளாஸ் ஏ வரும். Under section 190 subsection 1 class A of CRPC படி this case was taken cognizance by this court. என்றைய தினம் on 16/4/2015 and after the appearance of the accused, copies were furnished. குற்றம் சுமத்தப்பட்ட எதிரிகள் நீதிமன்றத்தில் ஆஜரான பிறகு அவர்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்ல, இலவசமாக வழக்கு கட்டு காப்பீஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த நகல் எல்லாம் 207 CRPC படி இலவசமாக குற்றம் சுமத்தப்பட்ட நபர்களுக்கு இந்த நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. இரண்டாவது பாயிண்ட், முதல்ல ப்ராசிக்யூஷன் கேஸ் என்னன்னு பிரீஃபா சொல்லிட்டாங்க. இரண்டாவது விஷயம், டேக்கிங் காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்க. எந்த தேதி காக்னிசன்ஸ் எடுத்த பிறகு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல 207ல காப்பீஸ் அக்யூஸ்ட் கொடுக்கறாங்க. இது செகண்ட் பேராகிராஃப். Third paragraph, on the side of prosecution, Pedal 1 to Pedal 7 were examined and Pedal and the exhibit P1 to exhibit P14 were marked, and on the defense side no witness were examined and no documents were marked. இது மூன்றாவது பாயிண்ட். அரசு தரப்பின் சார்பாக அரசு தரப்பு சாட்சிகள் 1 முதல் 7 வரை
விசாரணை செய்யப்பட்டது. அரசு தரப்புல எக்ஸிபிட் P1 இருந்து P14 வரை அரசு தரப்பு சான்றாவணங்கள் P1 இருந்து எக்ஸிபிட் 14 வரை குறியீடு செய்யப்பட்டிருக்கு, மார்க் பண்ணிருக்காங்க. டிஃபென்ஸ் சைடு பாத்தீங்கன்னா எந்த விட்னஸும் கிடையாது, டிஃபென்ஸ் சைடு எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. ஒருவேளை டிஃபென்ஸ் சைடு விட்னஸ் இருந்தா அதை குறிப்பிடணும், டிஃபென்ஸ் சைடு டாக்குமெண்ட் இருந்தா அதையும் குறிப்பிடணும். இது தேர்ட் பேராகிராஃப். முதல் பேராகிராஃப் வந்து ப்ராசிக்யூஷன் கேஸ பிரீஃபா சொல்லுங்க, சுருக்கமா சொல்லிடுங்க. ரெண்டாவது டேக்கிங் காக்னிசன்ஸ் 207ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து காப்பீஸ் வந்து இஷ்யூ பண்றத சொல்லிடுங்க. மூன்றாவது அரசு தரப்புல விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் இருப்பாங்க. பீடல் 1ல இருந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் சொல்லிடுங்க. அரசு தரப்புல குறியீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸிபிட்ஸ் இருக்கும், சான்று ஆவணங்கள். மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இருக்கும், MO. மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதையும் குறிப்பிடணும், எக்ஸிபிட் இருந்தாலும் அதையும் குறிப்பிடணும், அதையும் சொல்லிடுங்க. அதே லைன்ல டிஃபென்ஸ் சைடு ஏதாவது விட்னஸ் இருக்காங்களா பாருங்க, விட்னஸ் இருந்தாங்களா அவங்கள குறிப்பிடுங்க. டாக்குமெண்ட் ஏதாவது டிஃபென்ஸ் சைடு ஏதாவது மார்க் பண்ணிருக்காங்கன்னா அதையும் குறிப்பிடுங்க. இதுதான் பேராகிராஃப் நம்பர் 3. நான்காவது தி எவிடன்ஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன். இந்த விஷயம் முடிந்த பிறகு சாட்சியம் எடுக்கிறாங்க. இதுதான் தி எவிடன்ஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன். அதுல பீடல் 1 அவருடைய எவிடன்ஸ்ல என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் டீடைல்டா எழுதிடணும். அப்படியே படிக்கிறேன் பாருங்க சார். தி பீடல் 1 in his evidence, ஆசா 1 தனது சாட்சியத்தில் states that on 14/3/2015 nearly about 9 p.m. the Pedal 1 stopped his vehicle outside his home and went for sleep. 14/3/2015 இரவு சுமார் 9 மணி அளவில் ஆசா 1 என்பவர் தனது வாகனத்தை தனது வீட்டிற்கு முன்பாக நிறுத்திவிட்டு தூங்குவதற்கு சென்று விட்டார். தி பீடல் 1 further states that, மேலும் ஆசா 1 கூறுவது, அவர் குறிப்பிடுவது that he came out from his home nearly about 2 a.m. ஆசா 1 அன்று நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் தனது வீட்டை விட்டு வெளியில் படுக்க விட்டு வெளியில் எழுந்து வந்து தனது வீட்டுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை பார்க்கின்ற பொழுது அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய டயர் அதனுடன் சேர்த்து டிஸ்கும் திருடப்பட்டு யாரோ திருடிவிட்டதாக அவர் பார்த்தார். Nearly about 2 a.m. and found that his vehicle tires along with the disc were stolen by somebody. He further states that he called the PW 3 and 4 and informed about the said incident. அவருடைய நண்பர்களான ஆசா 3-4 அழைத்து தனது வாகனத்தில் இருந்த டயர் மற்றும் டிஸ்க் காணாமல் போய்விட்டது, யாரோ திருடிவிட்டார்கள் என்ற விஷயத்தை சொல்றாரு. He further says that he searched along with PW 3 and 4 and found that his tire in the Tata AC vehicle which was run by the A1 and A2. எதிரிகள், ஒன்றாவது எதிரியும் இரண்டாவது எதிரிகளால் பயன்படுத்தக்கூடிய ஒரு டாடா ஏசி வாகனத்தில் வாதியினுடைய டயர் டிஸ்க் பொருத்தப்பட்டிருந்ததை கண்டார்கள். The Pedal 1 further states that the A1 and A2 were caught hold by them and produced before the police station. உடனே எதிரிகள் இருவரையும் மேற்படி ஆசா 1, ஆசா 3-4 துணையோடு அவர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். The Pedal 1 lodged against A1 and A2 and it was registered as Exhibit 1. அதுதான் அரசு தரப்பு சான்றாவணம் 1ஆக குறியீடு செய்யப்படுகிறது. and his tires were marked as MO. இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட அந்த டயரை மெட்டீரியல் ஆப்ஜெக்டாக, வழக்கில் கைப்பற்றப்பட்ட சான்று பொருளாக MO 1ஆக குறியீடு செய்யப்படுகிறது. இப்படிதான் ஒவ்வொரு சாட்சிக்கும் சொல்லுவாங்க. அடுத்தது 5வது விஷயம், the Pedal 1 in his evidence states that he produced his RC book to the police to prove that he was the owner of Tata AC vehicle. They further denied the suggestions put by the defense side during the time of cross examination.
குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பாக ஆஜராகிய எதிரி தரப்பு வழக்கறிஞர் தனது குறுக்கு விசாரணையில் நீங்க ஆர்சி புத்தகத்தை போலீஸ் விசாரணை செய்கின்ற பொழுது ஒப்படைத்துள்ளீர்களா என்று சொல்லி நீங்க தான் ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் என்று நிரூபிப்பதற்கு அதை நீங்க ஆஜர்படுத்தினீங்களா, போலீஸ் கிட்ட ஒப்படைச்சீங்களா என்று சொல்லி அவர் குறுக்கு விசாரணையில் ஒரு சஜஷன் போட்டாரு. அதன் பிறகு 1 by 1 சொல்லிட்டு வருவாங்க சார். இப்படி 11 விஷயங்கள் வந்துடும். எத்தனை சாட்சிகள் இருக்காங்களோ அவங்களை விசாரிச்சு படிச்சது எல்லாவற்றையும் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு பிறகு 11 விஷயம் கிடையாது, இது எல்லாம் சொல்லிட்ட பிறகு 12வது விஷயம் பாருங்க. தி பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன், இதான் முக்கியம். தி பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் இஸ் வெதர் தி ப்ராசிக்யூஷன் ஹஸ் ப்ரூவ்ட் தி கேஸ் பியாண்ட் ரீசனபிள் டவுட் ஆர் நாட். இந்த 12வது லைன்ல தான் இந்த விஷயம் வரணும். Points for determination is whether the prosecution has proved the case beyond reasonable doubt. அரசு தரப்பில் சந்தேகத்துக்கு இடமின்றி இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளதா, இதுதான் 12வது பேராகிராஃப். இது தலைப்பு பாருங்க. 12வது பேராகிராஃப்க்கு தலைப்பு the points for determination is whether the prosecution has proved the case beyond reasonable doubt. அப்ப இந்த 12வது காலத்துல நீதிமன்றம் this court has anxiously considered the rival submissions made by the learned public prosecutor for the state and Mr. B. and Radha Advocate Learned Counsel for the accused in order to prove the charges under section 379 of IPC. The accused is charged for the offenses under section 379 as follows. வாத பிரதிவாதங்களையும் இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் சான்று பொருட்களையும் மிகவும் கவனமாக இந்த நீதிமன்றம் பரிசீலனை செய்த பிறகு அரசு தரப்பு வழக்கறிஞர் ஆஜராயிருக்காரு. பிராசிக்யூஷன் தரப்புல எதிரி தரப்புல வழக்கறிஞர் ஆஜராயிருக்காங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்கப்பட்ட பிறகு in order to prove the charges under section 379 of IPC, the accused is charged for the offense under section 379 as follows. எதிரிகள் 1 மற்றும் 2 ஆகியோர்கள் மீது திருட்டு குற்றச்சாட்டு சாட்டப்பட்டுள்ளது. அது நிரூபிக்கப்பட்ட பிறகு இந்த நீதிமன்றத்தால் சந்தேகத்துக்கு இடமின்றி பிராசிக்யூஷன் தரப்புல நிரூபிக்கப்பட்டதனால் இவர்களுக்கு தண்டனை, நிரூபிக்கப்படவில்லை அவர்களை விடுதலை. அப்ப பனிஷ்மெண்ட் ஃபார் theft. Whoever commits theft shall be punished with imprisonment of either description for a term which may extend to 3 years or with fine or with both. அந்த செக்ஷன் என்ன சொல்கிறதோ அந்த பீனல் செக்ஷன் அதை அப்படியே எழுதிடணும், குறிப்பிடணும். 13வது விஷயம், அரசு தரப்புக்கு ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு சாதகமான விஷயங்களை சொல்லிடணும். அரசு தரப்புக்கு ஆதரவாக இல்ல, டிஃபென்ஸ் தரப்புக்கு சாதகமா இருக்குதுன்னா அதையும் சொல்லிடணும். 14 அதை தான் சொல்லணும். 15 அதை சொல்லணும். அந்த வழக்கினுடைய பொருண்மைகளை சொல்ல வேண்டும். பிராசிக்யூஷன் விட்னஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சொல்லணும். கடைசியா இதை எல்லாவற்றையும் பரிசீலனை செய்த பிறகு ஒருவேளை தண்டனை கொடுக்கிறாங்க. தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் அக்கார்டிங் டு செக்ஷன் 103 of Indian Evidence Act, the particular facts of the animosity between Pedal 1 and 2, Pedal 1 and A1, A2 to be proved only by the defense side. The A1 and A2 miserably failed to prove the said fact of the animosity. But the court cannot presume or assume the fact of animosity between the Pedal 1 and A1, A2 without any available materials on record. Mere suggestions will not falsify the case of the prosecution without any strong evidence adduced by the defense side, and it cannot disprove the case of the prosecution. 20வது பாயிண்ட்ல, in this case A1 and A2 has caught hold by the Pedal 1 with the possession of MO என்று சொன்னால் material object. According to the section 114 of Indian Evidence Act says that
Court may presume existence of certain facts. The court may presume the existence of any fact which it thinks likely to have happened, regard being had to the common course of natural events, human conduct, and the public and the private business in their relation to the facts of the particular case. இதுக்கு illustration இருந்தால் அதை சொல்லுங்க. அந்த செக்ஷனுக்கு illustration இருந்தால் அதை சொல்லணும். அப்ப 114ல illustration சொல்றாங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல. Court may presume, the court may presume that a man who is in possession of stolen goods soon after the theft is either the thief or has received the goods knowing them to be stolen unless he can account for his possession. அப்ப 103ல வந்து டிஃபென்ஸ் சைடுல ப்ரூவ் பண்றாங்களா, ஸ்ட்ராங்கா ஏதாவது எவிடன்ஸ் வந்து அடியூஸ் பண்ணிருக்காங்களா அத பாக்குறாங்க. 114ல மே பிரிசியம் எடுக்கிறாங்க. அதுல இல்லுஸ்ட்ரேஷன் ஏவுல சொல்லி இருக்கிறாங்க. இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் குறிப்பிட்டு தான் தீர்ப்பு எழுதணும். ப்ரூவ் ஆயிடுச்சா, ஓகே, அவருக்கு தண்டனை கொடுத்துட வேண்டியதான். ப்ரூவ் ஆயிட்டா என்ன சொல்லுவாங்க? இட் அப்பியர்ஸ் ஃப்ரம் த எவிடன்ஸ். It appears from the evidence of prosecution the possession of stolen property with the A1, A2, and it was called hold by the people 1 and 3 and 4. The A1, A2 miserably failed to prove the account for the possession of stolen property. அவர்கிட்ட அந்த டயர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவர் தான் குற்றவாளி. அப்ப the evidence of prosecution corroborates the fact of possession of material object 1 with A1, A2, and it was not denied by the A1, A2 with any strong evidence. In these circumstances, the court can presume certain facts, the common course of natural events. Hence, the prosecution has proved the possession of stolen property, material object 1 with A1, A2 beyond reasonable doubt. Hence, this presumption was not rebutted by A1, A2. Hence, this court concluded that the prosecution has clearly established the offense of theft by A1, A2 beyond reasonable doubt. Hence, this court concluded that the offense under section 379 CR of IPC was proved by the prosecution beyond all reasonable doubts and convicted the accused under section 379 of IPC. இதுவே prosecution prove பண்ணல, அப்ப என்ன சொல்லுவாங்க? Hence, this court concluded that the prosecution has not clearly established the offense of theft by A1, A2 and beyond reasonable doubt. Hence, this court concludes that the offense under section 379 of IPC was not proved by the prosecution beyond all reasonable doubts. Hence, the level of charge the accused A1, A2 discharged under section 379 of IPC. கடைசியா 22வது விஷயத்துல, in the result the accused is convicted or the accused is acquitted. ஒருவேளை கன்விக்ஷன்னா, in the result accused is convicted by this court under section 248 clause 2 of CRPC for the offense under section 379 of IPC. The accused was questioned about sentence for the accused. A1 and A2 replied. தண்டனை என்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 248 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி பார்க்கணும். செட் அப் பண்ணுவாங்க, கழித்து கொள்ள வேண்டும். அவர் ஏற்கனவே சிறையில் இருந்தார்னா அந்த நாட்களை கழித்து கொள்ள வேண்டும். இதே விடுதலை, in the result the above named, the aforesaid named accused is acquitted by this court under section acquitted by this court under section 248 subsection 1 of CRPC for the offense under section 379 of IPC. The accused was acquitted. இந்த வார்த்தை போடணும். அப்ப கன்விக்ஷன் வந்தா கேள்வி கேட்கணும். A1, A2 கிட்ட கேள்வி கேட்பாங்க கோர்ட். கேள்வி கேட்கின்ற பொழுது, இந்த வழக்கில் அரசு தரப்பில் குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு இடமின்றி உங்களுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு இந்த கோர்ட் வந்து தண்டனை கொடுக்க போகுது. அப்ப இதை பற்றி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ட்டு நீதிமன்றம் கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கின்ற பொழுது கன்விக்ஷனாக இருக்கும் பட்சத்தில் இப்ப A1, A2 இருக்காங்க. இப்ப A1 replied that
A1 was the only breadwinner of his family. And he claimed minimum punishment for him. அவர் சொல்றாரு, என் குடும்பத்துல நான் மட்டும்தான் சம்பாதிக்க திறனுடைய நபர், என்ன தவிர யாருமே கிடையாது, ஆனால எனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்க என்று சொல்லி A1 கேட்டுக்கொண்டார். அதை போல A2 அப்படிதான். அவரும் A2 replied that A2 was the breadwinner of his family and claimed minimum punishment for him. He further says that he was married and his wife was pregnant. Considering the circumstances stated by the court, A1 and A2, this court passes the following sentence. A1 சொல்றாரு, நான் தான் என் குடும்பத்துல சம்பாதிக்கும் திறனுடையவர், என்னை தவிர யாரும் சம்பாதிக்கிற யாருமே கிடையாது, நானும் ஜெயிலுக்குள்ள போயிட்டு என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுன்னு சொல்றாரு, எனவே அங்க குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. A2 சொல்றாரு, என் குடும்பத்துல நான் தான் சம்பாதிக்கும் திறனுடைய நபர், என்னை தவிர யாரும் சம்பாதிக்கிறது கிடையாது, என் மனைவி பிரெக்னன்சியா இருக்காங்க, அல்லது எனக்கு 2-3 பெண் குழந்தைகள் இருக்கிறது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. உடனே நீதிமன்றம் அதை கருணையோடு பார்ப்பாங்க. கடைசியாக இந்த ரிசல்ட், தி அக்யூஸ்ட் A1, A2 has to undergo rigorous imprisonment for 1 year for the offense committed under section 379 of IPC. The period of detention already undergone by the accused shall be set off against the sentence of imprisonment passed by the court under section 428 of CRPC. ஏற்கனவே இந்த எதிரிகள் சிறையில் இருந்த காலத்தை கழித்துக் கொள்ள வேண்டிய இந்த 1 வருஷத்திலே 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு வழக்குக்கு 1 வருஷம் கொடுக்கறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், இறுதியாக நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அக்யூஸ்ட் கிட்ட. அக்யூஸ்ட் சொல்றாங்க, குடும்பத்துல நான் மட்டும் தான் சம்பாதிக்கிறாள், என்ன தவிர வேற யாருமே கிடையாது, குறைஞ்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்றாரு. இன்னொரு அக்யூஸ்ட் சொல்றாரு, என் ஒய்ஃப் பிரெக்னன்சியா இருக்காருன்னு சொல்றாரு, அல்லது எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க, நான் தான் சம்பாதிக்கக்கூடிய நபர், என்ன தவிர வேற யாருமே கிடையாதுன்னு சொல்றாரு. இதையெல்லாம் கருத்தில் கொண்ட நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குவதற்கு பதிலாக 1 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கறாங்க. மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இருக்கா, the case property MO to be handed over to the de facto complainant after the lapse of appeal period. மேல்முறையீட்டு காலம் முடிந்த பிறகு இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட வழக்கு சொத்து இருக்கும் பட்சத்தில் அந்த வழக்கு சொத்தை நிழற் புகார்தாரர் de facto complainant அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். எப்போ? ஆஃப்டர் lapse of appeal period. கடைசியாக this judgment was dictated to stenotypist. இந்த தீர்ப்புரை என்னால் சொல்லப்பட்டு, குறிப்புரை என்னால் சொல்லப்பட்டு யாரிடம்? ஸ்டெனோடைபிஸ்ட் கிட்ட. and typed by stenotypist அவர்களால் தட்டச்சு செய்யப்பட்டு in my laptop என்னுடைய மடிக்கணினியில் தட்டச்சு செய்யப்பட்டு on 17th day of May 2016 this judgment was pronounced. இந்த தீர்ப்பு 17 மே 2016 தேதி this judgment was pronounced in open court. இந்த திறந்த நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு பகரப்படுகிறது. இதுதான் ஆங்கிலத்திலும் தமிழிலும். வலது பக்கம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அவர் எந்த ஊரோ அந்த ஊரை போடணும், அவருடைய கையொப்பம். இடது பக்கம் ப்ராசிக்யூஷன் சைடு விட்னஸ் எத்தனை பேர் இருக்காங்க, பீடல் 1 இருந்து எத்தனை பேர் வரல இருக்காங்களோ அத்தனை பேர் போட்டுடணும். அடுத்தது ப்ராசிக்யூஷன் சைடு எக்ஸிபிட்ஸ், எத்தனை எக்ஸிபிட்ஸ் இருக்கு இந்த கேஸ்ல, 1 இருந்து 11, 12 வரை, 14 வரை, அதை போட்டுடணும். மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் எதா இருக்கா அதையும் போடணும். அப்சர்வேஷன் மகசர் இருக்கா குறிப்பிடணும். ரஃப் ஸ்கெட்ச் இருக்கா அதையும் குறிப்பிடணும். கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல பெர்மிட்டட் பார்ட் இருக்கா, பெர்மிட்டட் பார்ட் இன் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அதையும் குறிப்பிடணும். டிஃபென்ஸ் சைடு விட்னஸ் எதா இருக்கா இருந்தா குறிப்பிடணும். டிஃபென்ஸ் சைடு எக்ஸிபிட் ஆஃப் டிஃபென்ஸ் சைடு இருக்கா அதையும் குறிப்பிடணும். டிஃபென்ஸ் சைடு மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் எதா இருக்குங்களா அதையும் குறிப்பிடணும். இருந்தால் குறிப்பிடணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். வலது பக்கம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர் கையொப்ப வரணும், எந்த ஊரோ அந்த ஊரை போடணும். அடுத்தது கீழே லெப்ட் சைட்ல காப்பி டு, இந்த காப்பி யாருக்கு அனுப்பணும்? இந்த தீர்ப்பு காப்பியை ஒரு ஜேஎம் தீர்ப்பு வழங்குறாருன்னா அதுல ஒரு காப்பியை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும், சாரி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும். ஒரு ஜேஎம் வழங்கக்கூடிய தீர்ப்பை சிஜேஎம்க்கு ஒரு காப்பி அனுப்பிடணும். அப்ப காப்பி டு தி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இதுதான் ஒரு தெப்ட் கேஸ்ல ஒரு தீர்ப்பு எப்படி எழுதுவது, எத்தனை பாயிண்ட்ஸ் வருது பாருங்க. முதல்ல கோர்ட் நேம், அது சிசியா எஸ்சிசி அதை போடணும். பிரசன்ட் போடணும், முன்னிலை. நீதிபதி பேரு, அவருடைய படிப்பு, அவர் எந்த நீதிமன்றத்தினுடைய நீதிபதி,
எத்தனாம் தேதி? டியூஸ்டே 17th day of May 2016. அதுக்கு கீழே ஸ்டேட் ரெப்ரசன்ட் பை இன்ஸ்பெக்டர் போலீஸ், எந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த கிரைம் நம்பர் அதெல்லாம் போட்டு வலது பக்கம் கம்ப்ளைண்ட் போட்டுடணும். மிட் பாயிண்ட்ல வெர்சஸ் எதிர்னு போடணும். எத்தனை அக்யூஸ்டா அத்தனை அக்யூஸ்ட போட்டு ரைட் சைடுல அக்யூஸ்னு போட்டுடணும். அடுத்தது பொதுவா தலைப்பு எழுதுறீங்க. பொதுவாக எழுதுகின்ற பொழுது இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்தால் விசாரணை கொள்ளத்தக்கதாக நாங்கள் டேக்கன் ஆன் ஃபைல் எடுத்துட்டோம். அப்ப திஸ் கேஸ் வாஸ் டேக்கிங் காக்னிசன்ஸ் பை திஸ் கோர்ட் ஆன் எந்த தேதியோ அந்த தேதி போட்டுடணும். அரசு தரப்புல ஏபிபி ஆஜராகனா மிஸ்டர் ஏபிபி லேர்னட் ஏபிபி அப்பியரிங் ஃபார் ப்ராசிக்யூஷன் சொல்லிடணும். டிஃபென்ஸ் கவுன்சில் யாரோ அண்ட் மிஸ்டர் அவருடைய நேம போட்டு அப்பியர்டு ஃபார் தி அக்யூஸ்ட்னு சொல்லணும். ஆஃப்டர் ஹியரிங் போத் சைட்ஸ், இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு திஸ் கோர்ட் டெலிவரிங் தி ஃபாலோயிங், இந்த நீதிமன்றம் கீழே உள்ளபடி வழங்கக்கூடியது. மிட் பாயிண்ட்ல ஜட்ஜ்மெண்ட் போடணும், தீர்ப்பு. அடுத்தது இந்த எபோ கேஸ் அக்யூஸ்ட் சார்ஜ் ஃபார் தி ஆஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 379 ஐபிசி போடணும். Paragraph number 1ல the case of the prosecution in brief as follows. அரசு தரப்பு வழக்கு வந்து சுருக்கமா சொல்லிடணும். பேராகிராஃப் நம்பர்ல அந்த அக்யூஸ்டுக்கு 207ல காப்பீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துடணும். பேராகிராஃப் நம்பர் 3ல அரசு தரப்புல எத்தனை சாட்சிகள், எத்தனை சான்றாவணங்கள், எத்தனை சான்று பொருட்கள் அது குறியீடு செய்யப்பட்டது, எக்ஸாமின் செய்யப்பட்டது அதை சொல்லணும். டிஃபென்ஸ் சைட்ல எத்தனை விட்னஸ் இருக்காங்க, எத்தனை மெட்டீரியல் ஆப்ஜெக்ட், எத்தனை எக்ஸிபிட் மார்க் பண்ணிருக்காங்க அது இருந்தா சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். 4வது தலைப்பு 4th எவிடன்ஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் சொல்லணும். அரசு தரப்பினுடைய சாட்சிகள் ஒன் பை ஒன்னா சொல்லிட்டு வந்துடணும். நேரா 12வது பாயிண்ட்டுக்கு வந்துடணும். அங்கதான் பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் இஸ் வெதர் த ப்ராசிக்யூஷன் ஹஸ் ப்ரூவ்ட் தி கேஸ் பியாண்ட் ரீசனபிள் டவுட் ஆர் நாட், அதை கொண்டு வரணும். தீர்மானிக்கும் காரணிகள் இதுதான் பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன். இந்த வழக்கை பொறுத்தவரை அரசு தரப்பில் இந்த வழக்கு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை பற்றி தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். இந்த கேஸ ஃபுல்லும் வாத பிரதிவாதங்கள் சீப்ல கிராஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்குமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எழுதணும். ப்ரூவ் ஆச்சுன்னா ப்ரூவ் ஆகலன்னா அதையும் சொல்லிடணும். ஒருவேளை ப்ரூவ் ஆகுது இது தெப்ட் கேஸ் 103 பார்க்கணும். டிஃபென்ஸ் சைடு இருந்து ஏதாவது ஸ்ட்ராங்கா ஏதாவது எவிடன்ஸ் கொடுத்திருக்காங்களா, அவங்க வந்து திருடவில்லை என்று சொல்லி நிரூபிச்சிருக்காங்களா 103 எவிடன்ஸ் ஆக்ட் படி அதை பார்க்கணும். 103 எவிடன்ஸ் ஆக்ட் படி கிளியரா நிரூபிச்சிருக்காங்கன்னா விடுதலை பண்ணிடலாம். அப்ப கிளியரா நிரூபிக்கல 103ல உடனே ப்ராசிக்யூஷன் சைட்ல பார்க்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 114 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இல்லுஸ்ட்ரேஷன் ஏவ பாக்குறாங்க. 114 பொறுத்தவரை மே பிரிஷியம் தான், ஷால் பிரிஷியம் கிடையாது. இல்லுஸ்ட்ரேஷன் ஏ படி ஒரு திருடப்பட்ட பொருள் அவர்கிட்ட தெரிஞ்சு அவருடைய வசத்தில் இருக்கும் பட்சத்தில், அவருடைய பொசஷன் அவர் வீட்டுல அவர் ஆபீஸ்ல அவர் இடத்துல இருக்குதுன்னா அது திருட்டு பொருள் தெரிஞ்சு இருந்தா அதனுடைய அர்த்தம் என்ன, அவர் தான் திருடி இருக்காருன்னு அர்த்தம். இதுதான் இல்லுஸ்ட்ரேஷன் ஏ. அண்டர் செக்ஷன் 114 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இல்லுஸ்ட்ரேஷன் ஏல சொல்லியிருக்காங்க. அப்ப இதன்படி பார்க்கின்ற பொழுது எதிரிகள் தரப்பில் சரியான சாட்சியங்கள், சான்றுகள், சான்று பொருட்கள் எதுவுமே இல்ல, ப்ரூவ் பண்ணல. எனவே எதிரிகள் தான் திருடி இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த நீதிமன்றம் எனவே எதிரின் மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டு அரசு தரப்பால் சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அண்டர் செக்ஷன் 379 ஐபிசி படி ஈதாசா பிரிவு 379 படி இந்த எதிரிகள் இந்த திருட்டு குற்றத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குகிறது. அப்ப வழங்குகின்ற பொழுது கடைசியாக இந்த ரிசல்ட் அக்யூஸ்ட் வந்து கன்விக்ட் பண்றோம். இந்த நீதிமன்றம் எந்த செக்ஷன்ல கன்விக்ட் பண்றீங்க, சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 248 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி படி எதிரிகளுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. என்ன குற்றம் செய்ததற்காக தண்டனை வழங்கப்படுகிறது? 379 ஐபிசில திருட்டு குற்றம் செய்ததற்காக சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 248 கிளாஸ் 2 ஆஃப் சிஆர்பிசி படி தண்டனை வழங்கப்படுகிறது. இந்த தண்டனை வழங்கப்படுவதற்கு முன்பாக எதிரிகளிடம் கேள்விகள், நீதிமன்றத்தால் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு எதிரிகள் செய்த கூறிய பதில்களை அப்படியே பதிவு பண்ணிக்கணும். அந்த பதில்களின் அடிப்படையில் 379க்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஃபைன் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். அந்த விஷயத்த சொல்லிடணும். சொல்லிட்டு அதன் பிறகு இந்த எதிரிகள் ஏற்கனவே சிறையில், தண்டனை என்று சொன்னால் ஏற்கனவே சிறையில் இருந்திருப்பாங்க. ஆரம்பத்துல பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்க. 15 நாள் 20 நாள் 30 நாள் ஜெயில இருந்திருப்பாங்க. அந்த நாட்களை கழிச்சுக்கணும். செட்டப் பண்ணும் 428 சிஆர்பிசி படி செட்டப் பண்ணும். செட்டப் பண்ணிட்ட பிறகுதான் அந்த தீர்ப்பு வழங்குவாங்க. அப்ப எத்தனை வருஷம் எதிரிகள் சொன்ன காரணங்களை இந்த நீதிமன்றம் கனிவோடு பரிசீலனை செய்து before delivering the judgment this court has applied his mind on the basis that the court has imposed a sentence for A1 A2
both of them will undergo the imprisonment for 1 year. அத சொல்லிட்டு இந்த தேதியில இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட சொத்து ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அப்பீல் பீரியட் முடிஞ்ச பிறகு, மேல்முறையீட்டு காலம் முடிந்த பிறகு நிழற் புகார்தாரிடம் ஒப்படைக்க வேண்டும். அடுத்தது, என்னால் இந்த தீர்ப்பு என்னால் டிக்டேட் செய்யப்பட்டு ஸ்டெனோ டைபிஸ்ட் கிட்ட அந்த ஸ்டெனோ டைபிஸ்ட் அதை தட்டச்சு செய்யப்பட்டு பிறகு என்னால் சரிபார்க்கப்பட்டு இந்த திறந்த நீதிமன்றத்தில் இந்த தேதியில் இந்த தீர்ப்பு வழங்கப்படுகிறது. வலது பக்கம் அந்த ஜேஎம் கையெழுத்து, இடது பக்கம் ப்ராசிக்யூஷன் சைடுல எத்தனை விட்னஸ் இருக்காங்களோ லிஸ்ட் ஆஃப் விட்னஸ் பீரியட் 1 2 3 எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரை குறிப்பிடணும். அடுத்தது ப்ராசிக்யூஷன் சைடுல எக்ஸிபிட் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் குறிப்பிடணும். ப்ராசிக்யூஷன் சைடுல வந்து மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் இருந்தா அதையும் குறிப்பிடணும். ப்ராசிக்யூஷன் சைடுல பெர்மிட் அந்த பெர்மிட்டட் பார்ட் இன் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், கன்ஃபெஷன் கொடுத்திருப்பாங்க ஏற்கனவே அக்யூஸ்ட், அதுல அட்மிட்டட் போர்ஷனை மட்டும், அதுதான் பெர்மிட்டட் போர்ஷன், அதை மட்டும் நம்ம குறிப்பு எடுத்துக்கணும். அது எக்ஸிபிட்டா மார்க் பண்ணிக்கலாம். அப்சர்வேஷன் மகசார் ரஃப் ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் மார்க் பண்ணிக்கணும். மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் ப்ராசிக்யூஷன் சைடுல இருந்தா அதையும் மார்க் பண்ணிக்கணும். அதே போல விட்னஸஸ் ஆஃப் தி டிஃபென்ஸ் சைடு இருந்தா அதையும் இருந்தால் குறிப்பிடணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். டிஃபென்ஸ் சைடு எக்ஸிபிட் மார்க் பண்ணிருக்காங்கன்னா அது இருந்தா குறிப்பிடணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். டிஃபென்ஸ் சைடுல மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் எக்ஸிபிட்ஸ் விட்னஸ் இது இந்த மூணும் இருந்தால் பார்க்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். வலது பக்கம் அந்த ஜேஎம் கையெழுத்து போடணும். அதன் கீழே இடது பக்கம் காப்பி டு, இந்த தீர்ப்பினுடைய ஒரு காப்பியை சிஜேஎம்க்கு அனுப்பணும். காப்பி டு தி சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், எந்த கோர்ட்டோ அந்த கோர்ட். இதுதான் ஒரு தெப்ட் கேஸுக்கான ஒரு தீர்ப்பு எழுதுவது. ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல 12 பாயிண்ட் கண்டிப்பா இருக்கணும் சார். 12வது பாயிண்ட் தான் பாயிண்ட்ஸ் ஃபார் டிட்டர்மினேஷன் whether the prosecution has proved this case beyond reasonable doubt or not. அது 12வது பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா prosecution case, the case of the prosecution in brief as follows வரணும். செகண்ட் பாராவில் 207 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதை சொல்லிடணும். தேர்ட் பாராவில் எத்தனை பேர் வந்து ப்ராசிக்யூஷன்ல விட்னஸ் இருக்கிறாங்க அதெல்லாம் சொல்லிடணும். மெட்டீரியல் ஆப்ஜெக்ட் எக்ஸிபிட் இதெல்லாம் சொல்லிடணும். ஃபோர்த்ல தான் எவிடன்ஸ் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இதை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தைரியமா நீங்க ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எழுத முடியும். இது ஒரு தெப்ட் கேஸ், அடுத்தது ஒரு செக் கேஸ், அடுத்தது ஒரு 307, ஒரு 506 part 2, ஒரு மர்டர் கேஸ். இப்படி 4 விதமான தீர்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அத மாடலா பார்த்துட்டு நீங்க எழுத வேண்டியதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பயப்படாதீங்க, தைரியமா எழுதலாம், உங்களால முடியும்.